ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்யா ஈஸி குக்கிங்கில் நம்ம டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சட்னி எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து தேங்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் மிக்சியில் வந்து அரைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. சட்னியை இப்போது நான் எல்லா தேங்காயையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா. ஜஸ்ட்டு இந்த தேங்காய் என்ன பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. வாஷ் பண்ணி செப்பரேட்டாக ஒரு பிளேட்ஸில் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி தேங்காவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நான் இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். புளி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். ஓகேங்களா. தேங்காய் சட்னிக்கு இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஓகேங்களா. இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், இது வந்து வந்த மிளகாய் கூட சொல்லுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மிளகாவை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. இப்போ கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏன்னா மிளகாய் வந்து கருகிச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா. இப்போ வந்து ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸை நல்லா வதக்கிக்கலாம். ஓகேங்களா. ஆனியன்ஸு கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். ஓகேங்களா. வதக்கும் பொழுதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் வந்து வதக்கிக்கிறேன். அதிகமான ஆயில்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணலை. லிமிட்டான ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது. அது வராமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். அந்த மாதிரி நீங்களும் வதக்கிக்குங்க. வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் வந்து இந்த பாத்திரத்தோட சூட்லேயே லைட்டாக வதங்கினாலே போதும். ஓகேங்களா. தேங்காவை நம்ம அதிகமாக வதக்க வேண்டாம். லேசாக வதக்கினாலே போதும். இந்த சூட்லேயே இந்த பாத்திரம், இது மண் பாத்திரம், இந்த சூட்லேயே அந்த தேங்காய் வதங்கிருச்சு. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச இந்த புளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு போட்டிங்கன்னா அது வந்து அரைக்கும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம வந்து புளியை கொஞ்சம் வந்து ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போது இதோட சேர்ந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஆற வச்சு தான் மிக்சியில் வந்து நம்ம போட முடியும். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ மிக்சி ஜாரில் வந்து போட்டாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறமா இப்போது இதை நான் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சிக்கு தான் நீங்கள் அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் ரொம்ப கெட்டியாக இல்லாதவும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் அரைச்சி ரெடி பண்ணி செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காரத்துக்கு கொஞ்சமாக வந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்படி உங்களுக்கு காரம் வேணான்னா வந்த மிளகாய் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வந்த மிளகாய் போடும்போது கொஞ்சமாக ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா. கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்.
கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிப்புலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சட்னியில் இந்த தாளிப்பு வந்து எடுத்து போய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதும் இந்த சட்னியில் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. வேறு ஒரு டிஷ்ஷோட கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். பாய்.